வணக்கம். மீன ராசி அன்பர்களே, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்ற 3 நட்சத்திரங்களை ஒருமே கொண்ட உங்களுடைய ராசியிலே சனி பகவான் சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பதனாலே சனியின் ஆற்றலினால் உங்கள் மனதிலே எண்ண ஓட்டங்கள் தாமதப்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பண வரவு வருமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சுக்கிரன் உச்சத்தில் இருப்பதனால பண வரவை ஏற்பாடு செய்து விடுவார். அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் குடும்பம் சம்பந்தப்பட்ட எண்ணத்தில் வரும்போது சில சிக்கல்களை ஏற்படுத்தும். டூயல் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெட்ட மனசில் எப்பயுமே காரியங்கள் நடக்கும். சாப்பிட உட்கார்ந்த உடனே சாப்பாட்டில் கவனம் செலுத்தாமல் பேச்சிலே கவனம் செலுத்துது, மொபைலில் கவனம் செலுத்துது. இதனால் வீட்டில் சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் அதையும் அவாய்ட் பண்ணணும். நீங்கள் படித்ததை மனனம் செய்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்களில் எக்ஸாம் அப்படின்னு போகிறாங்க இல்லையா, அந்த எக்ஸாமில் மறதி வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். போட்டி தேர்வும் போது வேலைகளின் நிமித்தத்திலே வெளியூர் பயணங்கள் செல்லும் போது அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அப்படிங்கிறதும் அந்த அலைச்சலினால சொல்லக்கூடிய உடல் உபாதைகளும் உண்டு அப்படிங்கிறதும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தெளிவுபடுத்தி வைத்தீங்கன்னா மருத்துவ செலவாக பார்த்தா செலவு வரும் சார், சரியாயிடும் சார்ன்ற மாதிரி தான் இருக்குது. கவலைப்பட வேண்டாம். சில அன்பர்களுக்கு மூட்டுக்கால் அப்படிங்கிற சொல்ல இடத்துல வலிகள் வருவதற்கும் அதற்காக மருத்துவரை இந்த ஆர்த்தோன்னு சொல்லக்கூடிய டாக்டர்ஸை பார்க்கறதுக்கும் ஒரு இண்டிகேஷன் தெரியுது. இதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது ரிலேட்டடாக கொஞ்சம் வீண் செலவுகள் மருத்துவத்திலே உண்டு அப்படிங்கிறதும், வெளி ஊர் பயணங்களிலே கொஞ்சம் வீண் செலவுகளை அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு வாங்கிட்டு வருவீங்க, வீட்டுக்கு வரும்போதே அது சரியில்லாமல் போயிடும் அப்படிங்கிற விஷயம் பார்க்குறோம். அதை கொஞ்சம் நடக்கிறதுக்கான சூழ்நிலையும் காட்டுகிறதுனால வீண் விரயங்கள் வேண்டாம் அப்படிங்கிறத மைண்டில் வைங்க. மாமனார் தாய் மாமா இந்த உறவுக்காரர்கள் உங்களுக்கு சீர்கொண்டு வந்து தரக்கூடிய சூழ்நிலையும் உண்டு அப்படிங்கிறதும் இந்த வாரத்தில் இருக்கிறது. மூத்த சகோதரர் நல்ல அனுகிரகத்தில் இருந்தாலும் இளைய சகோதரர் கொஞ்சம் உங்கள்கிட்ட வம்பு பண்ணக்கூடிய சூழ்நிலை, சிப்ளிங்ஸ் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்வேன், அது இருக்கும். ஆஃபீஸில் நீங்கள் போயிருந்தா அதிகாரி உங்கள் ஆஃபீஸ் ரொட்டீனை கொஞ்சம் நிறைய இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருப்பார். ஒர்க் பேர்டன் ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையும். ஆனால் அதெல்லாம் சமாளித்தா வேலையில் கொஞ்சம் ரெகக்னேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அதை செய்ய வேண்டிய கட்டாயமும் இந்த வாரத்தில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். திருமணம் ஆகாத பெண் அல்லது பையன் இவங்களுக்கு இந்த ரம்ப திருதியை அப்படிங்கிற அன்று அம்மனை வழிபடும் போது கல்யாணம் நடக்கும் என்ற நல்ல செய்தியும் மனதில் வாங்கி கொண்டு அதை செய்தீர்களானால் இந்த வாரம் உங்களுக்கு சுபிட்சமான வாரமாக அமையும். வாழ்க வளத்துடன்.